நீங்கள் பார்த்துருக்குது ஸ்மால் மேன் கேமிங். இன்றைக்கி என்னுடைய பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி எந்த ஒரு ஃபன்னி வீடியோவும் கிடையாது. இன்றைக்கி வீடியோவில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம். ஒவ்வொரு விஷயம் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரைக்ஸ் கொடுக்குறீங்க, அதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் கில்டெலாம் ஸ்டார்ட் பண்ணலாமாங்கிற அதையும் பற்றியும் பேசிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பேச போகிறோம். அந்த முக்கியமான விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக கேட்டுருங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட் ரைக்ஸ்லாம் கொடுக்குறீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறா, உன்ட்ட இருக்கிறத ஏதாவது பொருளாக ஷேர் பண்ண அப்படிங்கிறீங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் டாப்அப் பண்ணவே மாட்டோம். 29 ரூபா ஆஃபர் மட்டும்தான் நம்ம போடுவோம். நம்ம டாப்அப் பண்ணால் என்ன தருவாங்க? ஒரு 80 ரூபாய்க்கு டாப்அப் பண்ணால் 100 டைமண்ட் தருவாங்களா? அப்படி தரும்போதே நம்மளுக்கு அந்த ஒரு கேரக்டர் மாரி ஒன்று கொடுப்பாங்களே, அது பேர் என்னப்பா? அது பேர் தெரில, அது உள்ளார வரப்போ பார்த்துக்கலாம். அந்த ஒரு கேரக்டர் கொடுப்பாங்க. நம்மள்ட்ட அந்த கேரக்டர் கிடையாது. அப்படின்னால என்னென்ன அர்த்தம்? நம்ம டாப்அப் பண்ணதே கிடையாது. அப்புறம் எப்போ எமௌண்ட் வச்சுருக்கேன், அந்த அதை என்னது கட்டான ஸ்கின்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. அது 29 ரூபா ஆஃபரில் கிடச்ச 29 ரூபா ஆஃபர் போடும்போது 29 ரூபா 10 ரூபா ஆஃபர் இந்தமாரி ஆஃபர் வரும்போது கண்டிப்பாக நான் போடுவேன். அதுக்கு என்கிட்ட சில ட்ரிக்லாம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில அப்ளிகேஷன் 2 அப்ளிகேஷன் செம்ம அப்ளிகேஷனு. அந்த அப்ளிகேஷன் வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மள்ட்ட ஏற்கனவே ஒரு சேனல் இருக்குது, டெக் சேனல்ன்ட்டு. அந்த சேனலில் நம்ம அந்த வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் கொடுக்குறேன். நீங்கள் இந்த பெரிய அமௌண்ட்லாம் அதில் கிடைக்காது. நீங்கள் வேணால் நான் அந்த ஒரு அப்ளிகேஷன் பாக்கெட் மணி ஃப்ரீஸ், அந்த 2 அப்ளிகேஷனில் அதில் பாக்கெட் மணி மூலமா 250 ரூபா ஒரே நாளெலாம் எடுக்கல. ஒவ்வொரு வாட்டி 20 எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் அந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அது மூலயமா தான் நம்ம போடுவோம். இப்போ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ரிக்ஸில் யார் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அப்படியே உங்கள் பேர் இருக்கான்னு நிறைய பேர் கொடுக்குறீங்க. நான் சில இப்போ இருக்கிற எல்லா ஹிந்தி பிளேயர்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தீங்க. அவங்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டேன். அதில் உங்கள் பேர் கூட போயிருக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அதனால நீங்கள் திரும்ப நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்ம யூஐடி இருக்குது, கொடுக்கலாம். நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு ப்ரோ என் பேர் இதான் ப்ரோ, நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு அந்த கமெண்ட்டில் மட்டும் போட்டால் போதும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஜோசப் கார்ட் இல்லை. அதனால் நம்மள்ட்ட எந்த ஒரு அது என்ன சொல்கிறது, நம்ம டாப் பண்ணதில்லைன்னு இதுலேருந்தே புரிஞ்சுக்குவீங்க. அப்புறம் எப்படி கன்சர்ன் எடுத்துகிட்டு அந்த 29 ஆஃபர், அதுக்கான வீடியோ நீங்களும் இதே படி 29 ஆஃபர் இதெல்லாம் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போடுங்க. அதுக்கான வீடியோ எப்படி சம்பாதிக்கணும்னா அதையும் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்ம சேனல் தான், வேறு ஒன்றும் இல்லை. நம்மள்ட்ட இருக்க அப்படியே கலெக்ஷன் பின்னாடி ஓடிட்டு இருக்கட்டும். நம்மளுக்கு நிறைய பேர் ரெக்வெஸ்ட் கொடுக்க சொல்கிறீங்க, நீங்கள் யூஐடி கொடுக்குறீங்க. பட் எனக்கு அவ்வளோக்கும் டைம் கிடைக்கிறதில்ல. அப்படி நீங்கள் யூஐடி கொடுத்தாலும் நான் போகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். பட் ஆனால் நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோ, எல்லா வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. அதில் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்மள்ட்ட இருக்க எமௌண்ட்லாம் தான். ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம யூஐடி இருக்கும். அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே போய்ட்டு ஃப்ரெண்ட் ரிக்ஸில் போய்ட்டு நம்ம யூஐடி போட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு எந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ப்ரோ நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன், என் நேமே இதான், நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா போதும். ஏன்னா நிறைய ஹிந்தி பிளேயர்ஸ்லாம் ஏதாவது ப்ளே பண்ணும்போது அவங்க ரெக்வெஸ்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம டிக்ளைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். நம்மளுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குற அளவுக்கு எல்லா ஒரு 17 பேர் பக்கமாக தான் இருக்காங்க. இன்னொரு 150 பக்கமாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேர்க்கலாம். நீங்கள் கொடுக்குற மாதிரினா கொடுங்க. அடுத்து நம்ம கில்டு ஸ்டார்ட் பண்ணலாமா சொல்லுங்கள். நம்மள்ட்ட கில்டு ஸ்டார்ட் பண்ணால் 50 பேர்லாம் வர முடியாது. ஜஸ்ட் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்க முடியும். அந்த 20 பேர் யாருன்னு தெரியல. அப்படி ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா நீங்களே சொல்லுங்கள். ப்ரோ இப்போலாம் கில்டுலாம் வேணாம் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, பரவாயில்ல. ஏன்னா நம்மளுக்குன்னு தனியாக ஒரு கில்டு சும்மா ஜாலியாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்மள்ட்ட கொடுக்குற எல்லா கன் ஸ்கின் ட்ரெஸ் எல்லாமே ஓசி. நான் இதில் இந்த கே கேரக்டர் வந்து பார்த்திங்களா அப்போலேருந்து விளாண்டுட்டு இருக்கேன். கே கேரக்டர் வரும்போது ஒரு மாதம் ஒரு ஐடியில் விளாண்டேன். அந்த ஐடி அப்புறம் எப்படி போணுச்சுன்னு அதோட பாஸ்வேர்டு யூஸ்வெல்லாம் எல்லாம் மறந்துட்டேன். அந்த ஐடியில் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே ஃப்ரீயாக கொடுத்தது தான். இது வரைக்கும் எதில் கொடுத்தது அந்த கட்டான ஸ்கின் மட்டும்தான். மீதி எல்லாமே ஃப்ரீ தான். ஒவ்வொரு ஈவெண்ட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது 1-2 ஈவெண்ட் மட்டும்தான் மிஸ் பண்ணியிருப்பேன். மீதி எல்லா இதையும் கண்டிப்பாக நான் கிளைம் பண்ணிக்குவேன். நீங்கள் அந்தமாரி பண்ணுங்கள். அந்த கேமுக்குன்னு காசு செலவழிக்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் பார்த்தீங்களா, அது நான் வெயிட் பண்ணுங்கள், நான் அதை சொல்கிறேன். நீங்கள் இந்த இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் கேமில் விளாட்றது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. உங்களுக்கு ஃபன் கிடைக்கிறதுக்கு பார்க்குறீங்க, ஓகே, அது பெரிய விஷயம் தான். ஓகே, ரெண்டாவதாக நான் முக்கியமான விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணுன்னு வச்சுக்கலாம், ஒரு குழந்தைன்னு வச்சுக்கலாம், ஒரு சிறுமின்னு வச்சுக்கலாம், ஒரு சின்ன பாப்பான்னு கூட சொல்லிக்கலாம், நம்மளுக்கு தங்கச்சி, நம்ம குழந்தை, அப்படி கூப்பிடலாம், எப்படி வேணால் சொல்லிக்கலாம். சைத்ரான்ட்டு ஹைதராபாத்தில் ஒரு சின்ன வயசு பொண்ணு, ஒரு 6 வயசு பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசு பையன் பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணி கொன்னுட்டாங்க. இது எவ்வளோ பெரிய மன கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஒரு 6 வயசு பொண்ணுக்கு என்ன தெரியும், ஒரு சின்ன பாப்பா, ஒரு குழந்தை, அது என்ன தெரியும் தெரில. அந்தமாரி நீங்கள் இருக்கவே இருக்காதீங்க. நீங்கள் அந்தமாரி பண்ணுவீங்க, நான் சொல்லவே கிடையாது. நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒழுக்கங்கிறது யாருக்குமே கிடையவே கிடையாது. எந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாலும் ஒழுக்கம் கிடையாது. எங்கேயுமே இப்போ ஒழுக்கம் எங்கேயுமே சொல்லி கொடுக்குறதே இல்லை. எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு. நம்ம ஜஸ்ட் கேமுக்கு டாப்அப் பண்ணுறதை நம்ம அப்படியே சேர்த்து வச்சுருந்தா கூட நல்லது தான்.
இந்த கேமுக்குன்னு தனியாக நீங்கள் காசு செலவழிக்க தேவையே இல்லை. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயங்கிறது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம் தான். வாழ்க்கையில் மற்றவங்கள்ட்ட எப்படி பேசுகிறோம், நம்ம பார்வை எப்படி இருக்குது, நம்ம மனநிலை எப்படி இருக்குது, மற்றவங்க எல்லாத்தையும் எப்படி யோசிக்கிறோம், அவங்க எப்படியெல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணுறோங்கிறது தான் அந்த முக்கியமான விஷயம். நம்மளுக்கு முதல்ல ஒழுக்கங்கிறது ஒரு விஷயம் வேணும். நம்ம எதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது தப்புன்னு தெரியணும். பாவம் அந்த சின்ன குழந்தை, நான் சைடில் ஒரே ஒரு வாட்டி அந்த இமேஜ் மட்டும் காமிச்சிருப்பேன், அந்த பாப்பாவோட முகத்தை பாருங்கள். நீங்கள் கூட இப்போ போயிட்டு ஜஸ்டிஸ் ஃபார் சைத்ரான்ட்டு யூடியூப்பில் போட்டால் கூட அந்த நிறைய வீடியோஸ் வரும். தமிழில் போட்டிங்கன்னா அந்த ஒரு நிமிஷம் அந்த வீடியோ பாருங்கள். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே மனசு அழுதுரும். ஏன்னா அந்தமாரி ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் கேர்ள்ஸை பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு குழந்தையாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மள மாரி எல்லாருமே மனுஷங்க தான், எல்லாரும் மனுஷங்க தான். ஆனால் பட் சில மிருகங்கள் மட்டும்தான் நம்ம கூட இருக்குது. அவங்கள மட்டும் நம்ம தவிர்த்துக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற மிருகங்களை விட நம்ம ஒழுக்கம் இல்லாமல் நம்ம வளர்றது தான் பிற்காலத்தில் நம்ம ஒரு மிருகமாக வரத்துக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நான் திரும்ப சொல்லிக்கிறது, ஒழுக்கமாக நல்ல பையனாக இருக்க எப்பயுமே முயற்சி பண்ணுங்கள். உங்கள் அம்மா அப்பாவுக்கு நேர்மை, எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் எப்படியுமே நல்ல பையனாக இருக்கவே யோசிங்க. இந்தமாரி இப்போ நான் நடந்த இன்சிடென்ட் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியல. பட் நீங்களே போய்ட்டு அந்த வீடியோ பாருங்கள். அந்த பாவம் அந்த பொண்ணு இந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு தான் சொன்னேன். சரி, ஃபஸ்ட்டு நான் என்ன விஷயம் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெக்வெஸ்ட் கொடுங்க. நம்மள்ட்ட இருக்க ஃப்ரெண்டில் எவ்வளோ தான், நம்மள்ட்ட ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கீங்க. அவங்க எல்லாமே ரெக்வெஸ்ட் கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த விஷயம். ரெண்டாவது கில்டெலாம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லுங்கள். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் ஒழுக்கங்கிறது எல்லாருக்கும் வேணும். நீங்கள் அப்படி இல்லை ப்ரோ, நான்லாம் அப்படியே ஜாலியாக போவோம் ப்ரோ, என்ன வேணால் பண்ணுவோம் ப்ரோ, எப்படி வேணால் பேசிகிட்டு இருப்போம் ப்ரோ, நான் பைத்தியக்கார மாரி இருக்கேன் ப்ரோ அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கவங்க என் சேனல் பார்க்கவே தேவை கிடையாது. அப்படி தான் ப்ரோ இருந்தேன், ஆனால் நீங்கள் பேசுகிறது கேட்டு நான் நல்லவனாக திருந்தணும்னு ஆசைப்பட்றேன் ப்ரோ அப்படின்னா, இன்றைக்கே கண்டிப்பாக உங்கள் அம்மா அப்பா கூட கொஞ்சம் நேரம் பேசுங்க. எப்பயுமே நல்ல பழக்கத்தை பழகிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினச்சேன். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் சோக மோட்லேருந்து கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வந்துடலாம். இதெல்லாம் கொஞ்சம் கருத்தில் மனசில் இதை கொஞ்சம் பதிய வச்சுக்கிட்டு, நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னா, ஃபேக்ட்ரியில் ஃபிஸ்ட்டு ஃபைட் போட்ட மாரி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கும். அந்த வீடியோக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய கண்டென்ட் சொல்லிட்டீங்க, அதில் எடுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுறேன் மீன்ஸ் கண்டிப்பாக எடுத்து எப்படியாவது ஒரே ஒரு 4 லட்சம் போட்டுருவேன். நீங்கள் இன்னும் என்னென்ன கண்டென்ட் போடலாம், லூசு பையில் இந்த கண்டென்ட் போடுறோம் அப்படின்னு நீங்களும் சொல்லலாம். தட்டி கேட்குற அளவுக்கு நம்ம மச்சான் மாப்பிள்ளை எல்லாமே தான். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளும் ஒரு நல்ல ஒரு சேனல், நம்மளும் ஒரு கேமிங் சேனல் மட்டும் இல்லாமல் மற்றவங்களை என்டர்டெயின் பண்ணவும் இருக்கும், நல்ல விஷயத்தை சொல்கிற அளவுக்கும் நம்ம இருப்போம். ஓகே கைஸ், இந்த வீடியோ எத்தனை முடிச்சு கொள்வது நான் தான், வேற யாரும் கிடையாது. அடுத்த பார்க்கலாம். பாய் கைஸ், பை. எல்லாத்தையும் மனசில் வச்சு எல்லாம் பண்ணுறேன்.